الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه بارك وسلم عليه أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய நமக்கெல்லாம் ரமலானுடைய மாதத்தை பரிசளித்து இறுதி பத்திலே லைலத்துல் கத்ரையும் அடைகிற பாக்கியத்தை தந்து அவனுக்கு சொந்தமான அடியார்களாய் நம்மை எல்லாம் ஆக்கி வைத்த வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான நம்முடைய பாவங்களை போக்குகின்ற பரிசுத்த நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள் சத்திய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஏனைய நபிமார்கள் வலிமார்கள் துறை முஃமின்கள் நேசர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கருணையும் ஸலவாத்தும் சலாமும் என்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே புனிதமான வெள்ளிக்கிழமை நாளிலே புனிதமான பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுக்கு ஏவி இருக்கின்றவைகளை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் நடக்க முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கிறேன், நல்ல உபதேசம் புரிகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ரமலானுடைய மாதத்தை நமக்கெல்லாம் அடைய வைத்து அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தை 30 நாட்களாக பூர்த்தி செய்கின்ற பாக்கியத்தையும் அந்த 30வது நாளாக வெள்ளிக்கிழமை என்கிற ஒரு மேலதிக வெள்ளிக்கிழமை ஒரு ஜும்ஆவுடைய நாளையும் இந்த மாதத்திலே அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்றான். அதற்காக முதற்கண் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இந்த நாளிலே பல விடயங்களை பேச வேண்டி இருக்கின்றது என்றாலும் ஒரே ஜும்ஆவுடைய பிரசங்கத்துக்குள் 2-3 விடயங்களை சுருக்கமாக நேரத்திற்கு உட்பட்ட வரம்புக்குள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனையும் சந்திரனையும் நாட்களையும் நேரங்களையும் கணிப்பிடுகின்ற கருவிகளாக மனித குலத்திற்கு தந்திருக்கின்றான். கலண்டர்களும் மணிக்கூடுகளும் இல்லாத காலத்தில் இருந்து மனிதன் இந்த சூரியனையும் சந்திரனையும் வைத்தே தன்னுடைய நாட்களையும் நேரங்களையும் காலங்களையும் கணித்திருக்கிறான். நோன்பையும் இதர தொழுகை போன்ற இபாதத்துக்களையும் ஹஜ்ஜுகளையும் கணித்திருக்கிறான். காலம் சுழன்றோடி கலண்டர்களும் கடிகாரங்களும் மனித அறிவை மழுங்கடித்த பொழுதுதான் மனிதனுக்குள் தர்க்கம் பிறந்து ஒவ்வொரு சாரார் தொழுகையுடைய ரக்காத்துக்களை குறைப்பது, நோன்பு நோக்கின்ற நேரங்களை மாற்றுவது, நோன்பு திறக்கின்ற நேரங்களை மாற்றுவது, ஹஜ்ஜிலே புதிய புதினங்களை கொண்டு வருவது, அவ்வாறு தலைப்புறையிலும் குழப்பங்களை தோற்றுவிப்பது என்கிற தொடர்கதையாக இஸ்லாமிய சமுதாயம் என்று சிதறடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதும் செய்ததும் நடைமுறைப்படுத்தியதும் அங்கீகரித்ததுமான துறை சம்பந்தமான ஒரு சிறிய கண்ணோட்டத்தை முதலில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சூமு லிருயதிஹி வ அஃதிரு லிருயதிஹி, நீங்கள் பிறை கண்டு நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள், ரமலானை ஆரம்பியுங்கள். வ அஃதிரு லிருயதிஹி, பிறை கண்டுதான் அந்த நோன்பை பூர்த்தி செய்து பெருநாளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்த 63 ஆண்டு காலத்தில் ஒரு வருடத்திலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபியாக தன்னை அறிமுகம் செய்த 23 ஆண்டுகளில் ஒரு வருடமாவது, மக்காவிலே வாழ்ந்த 13 ஆண்டுகளில் ஒரு வருடமாவது, மதீனாவிலே வாழ்ந்த 10 ஆண்டுகளில் ஒரு வருடமாவது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னொரு தேசத்தினுடைய பிறையை கொண்டு நோன்பு நோக்கவும் இல்லை, பெருநாள் எடுக்கவும் இல்லை. இது வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கூட துறை சம்பந்தமான தகவல்கள் மாறுபட்டவைகள் வந்தும் கூட, சஹாபாக்களுடைய காலத்திலே துறை சம்பந்தமான தகவல்கள் மாறுபட்ட செய்திகள் வந்தும் கூட, கண்ணாலே பிறையை கண்ட சஹாபிகள் கண்ணுக்கு முன்னாலே இருந்தும் கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோ சஹாபாக்களோ வேறு ஒரு தேசத்திலே கண்ட பிறையை ஏற்றுக்கொண்டு அமல் செய்த வரலாறு ஒரு இடத்திலும் கிடையவே கிடையாது என்பதை முதலாவது நீங்கள் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு சுமார் 20-25 ஆண்டுகளுக்குட்பட்ட காலத்திலே தொலைக்காட்சிகளும் தொலைபேசிகளும் சமூக வலைத்தளங்களும் மலிந்து போன காலத்திலேதான் எந்த நாட்டில் எப்பொழுது பிறை காணுகிறார்கள் என்கின்ற செய்தி இன்று மனிதனுடைய அமலை தீர்மானிக்கின்ற கிரந்தங்களாக டிக்டாக், பேஸ்புக், யூடியூப் போன்றவைகள் மாறி இருக்கின்ற ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பேஸ்புக்கிலே கண்டால் நீங்கள் நோன்பு நோருங்கள் என்று சொல்லவில்லை. பிறையை நீங்கள் யூடியூபிலே கண்டால் நோன்பு பிடியுங்கள் என்று சொல்லவில்லை. பிறையை நீங்கள் சோசியல் மீடியாக்களிலே கண்டால் நோன்பு பிடியுங்கள் என்று சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் பிற்காலத்திலே பெரிய பெரிய கோப்பைகள் வரும், அவைகள் டெலஸ்கோப்பாக உங்களுக்கு அறிமுகம் செய்யப்படும் என்று கூட ஒரு முன்னறிவித்தலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த நபிமொழியிலும் சொல்லவில்லை. கியாமத் நாளில் எது எது எப்படியெல்லாம் அழியும், வானம் இடிந்து விழும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து கொட்டும், கடல் கொந்தளிப்பு ஏற்படும், உயர்ந்த கட்டடங்கள் உருவாகும் என்றெல்லாம் முன்னறிவிப்பு செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்றிருக்கின்ற நவீன டெலிஸ்கோப்புகளை வைத்து நீங்கள் பெருநாளையோ நோன்பையோ நோற்றுக் கொள்ளுங்கள், கொண்டாடிக் கொள்ளுங்கள் என்று ஒருபொழுதும் சொல்லவில்லை. நேரடி வார்த்தையில் மட்டுமல்ல, சைக்கிரையில் கூட அவர்கள் சொல்லவில்லை என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் ஆழமாக பதிவு செய்து கொள்வதோடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சூமு லிருயதிஹி, அந்த பிறையை உங்களுடைய புறக்கண்களால் நேரடியாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். வஅஃதிரு லிருயதிஹி, அதே பிறையை நேரடியாக உங்கள் கண்களால் பூமியில் இருந்த வண்ணமே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பெருநாள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார்களே தவிர, விமானங்கள் மூலமோ ராக்கெட்டுகள் மூலமோ பிறையை தேடி நீங்கள் விண்வெளிக்கு பயணியுங்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. இந்த செய்தியை எத்தனை ஆயிரம் நவீன கருவிகள் வந்தாலும் இஸ்லாத்தினுடைய அளவுகோல் பிறையை கண்களால் கண்டால் நோன்பு நோருங்கள், பிறையை கண்களால் கண்டால் பெருநாள் எடுத்துக் கொள்ளுங்கள், இவ்வளவுதான். இத்தோடு இதை முடித்துக் கொள்ள முடியும். மேலதிகமாக ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்முடைய சமகால பிரச்சனையை அழகாக சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பிறை சற்று பெரிதாக தெரியும். பார்க்கின்ற மக்கள் எல்லாம் இது இப்னு லைலத்தைன், இப்னு ஸலாஸத்தி லயால், இது இரண்டாம் பிறையாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் பிறையாக இருக்கலாம் என்று மக்கள் பேசிக் கொள்ளுவார்கள். ஆனாலும் நீங்கள் அதை கண்டால் தான் நோன்பு பிடிக்க வேண்டும், கண்டால் தான் பெருநாள் எடுக்க வேண்டும். அது இரண்டாம் பிறையா மூன்றாம் பிறையா என்று உங்களுக்குள் அபிப்பிராய பேதப்படுகிற அளவுக்கு ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மறுமை நாளின் அடையாளம் என்றும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி வெகு தூரத்துக்கு செல்லவில்லை. சஹாபாக்களுடைய காலத்திலேயே இந்த சம்பவம் நடந்தது. ஒரு முறை சஹாபாக்களுக்கு தலைப்புறை தென்படவில்லை. சஹாபாக்கள் மறுநாள் பிறை பார்க்கிறார்கள். சில சஹாபிகள் சொல்லுகிறார்கள் இது இரண்டாம் பிறையாக இருக்கிறதே என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இல்லை இல்லை இது மூன்றாம் பிறை என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இந்த பிரச்சனை வருகிறது. யார் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு? அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகின்ற முழுமையான ஆற்றல் பெற்றவர் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உத்தம சஹாபி. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அறிஞர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாண்டி யாருமே விளக்கம் சொல்ல முற்படுவதில்லை. அப்படிப்பட்ட ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கெல்லாம் விளக்க உரை சொல்லுகின்ற ஒரு ஆன்மீக ஞானி, சஹாபிகளிலே மிகப்பெரும் இமாம். அவர்கள் சொன்னார்கள், எந்த பிறை எந்த தினத்தில் நீங்கள் காண்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய தலைப்பிறை என்று சொன்னார்களே தவிர, இல்லை இல்லை நீங்கள் ஒரு நாளை இழந்து விட்டீர்கள், 2 நாளை இழந்து விட்டீர்கள் என்று அவர்கள் எங்கேயும் சொல்லவில்லை. இது போக இன்று படித்தவர்கள் அதிகம் இருக்கிறீர்கள், விஞ்ஞானத்திலும் வானவியலிலும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் இருக்கிறீர்கள். இன்று விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது?
சூரியனை சந்திரன் அண்மித்து இருக்கின்ற பொழுது தலைப்புறை என்பது பார்ப்பதற்கு பெரிதாக தோன்றும். அது தலைப்புறை தானே தவிர அது இரண்டாம் புறை அல்ல என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. பிறை பெரிதாக தென்படுவதால் மார்க்க ரீதியாகவோ விஞ்ஞான ரீதியாகவோ அது இரண்டாம் புறை என்கிற தீர்மானத்துக்கு வருவது மார்க்க ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் அறிவற்ற ஒரு சமுதாயத்தால் மாத்திரம்தான் முடியுமே தவிர புத்தி கூர்மை உள்ள ஒரு சமுதாயத்தால் ஒரு பொழுதும் அது முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக முதலாவது நோன்பு நோற்றவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், இன்று நோன்பா பெருநாளா? முதலாவது சந்தேகம். சிலர் நோன்பு என்கிறார்கள், சிலர் பெருநாள் என்கிறார்கள். இன்னும் சிலர் நோன்பும் இல்லை பெருநாளும் இல்லை என்கிறார்கள். அது ஒரு வகை. அப்படியும் எழுதுகிறார்கள். இன்றைக்கு பிறகண்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு, அதனால நோன்பு பிடிக்கிற ஹராம், பிறகண்டது ஊர்ஜிதம் இல்லை என்று உலமா சபை சொல்லுது, பெரிய கொழும்பு பெரிய பள்ளி சொல்லுது, அதால பெருநாள் கொண்டாடுறது ஹராம். அதுவும் இல்லவும் இல்லை, நோம்பும் இல்லை பெருநாளும் இல்லை. இப்படியாக மக்களுடைய நிலை நிற்கதியான காலத்தை நாங்கள் அண்மித்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய உம்மத் ஏகமனதாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்றால் அந்த முடிவிலே தான் நலவிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த பிறையை வைத்து உங்களை நரகத்துக்கு அனுப்புவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? 29 நோன்பையும் சரியாக பிடித்திருக்கிறீர்கள், 29 இரவுகளையும் சரியாக ஹயாத்தாக்கி இருக்கிறீர்கள். ஒரு பிறை ஆய்வின் ரீதியாக சந்தேகத்துக்கிடமாகிவிட்டது என்பதற்காக அல்லாஹ் தஆலா 29 நாள் நீ பாஸ், 30ஆம் நாள் ஃபெயில், எனவே மொத்தமா நீ ஃபெயில் என்று அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு அனுப்பி விடுவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அல்லாஹ் அப்படி அனுப்ப மாட்டான். அறிஞர்கள், ஆய்வாளர்கள், விஞ்ஞான நிபுணத்துவம் உள்ளவர்கள், வானவியல் விற்பனர்கள், நிபுணர்கள் எங்களுக்கு துல்லியமாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்றால் அதை நம்பி நாம் ஏற்பதன் ஊடாக நாம் ஒரு பொழுதும் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகளாக போவதில்லை. ஆட்டரச்சி சாப்பிடுற இஸ்லாத்திலே சுன்னத். டாக்டர் சொல்றார் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் சாப்பிடாதீங்க. இல்ல இல்ல, எப்படி சுன்னத்துல கொலஸ்ட்ரால் வாரண்டு திண்டு போட்டு மௌத்தா போறீங்களா? மௌத்தாங்க. டாக்டர் அவர் சொன்னாரு, நீங்க கேட்கல, அவர் படிச்சவர் சொல்ற. டாக்டருடைய கருத்தை கேட்டு நோய்க்காக ஆட்டிறைச்சியை நீங்கள் தடுப்பதனால் நீங்கள் குற்றவாளியா நரகத்துக்கு போயிருவீங்களா? நிச்சயமா இல்லை. எனவே ஒரு துறையில், வைத்திய துறையில் ஒரு டாக்டருடைய கருத்தை எவ்வாறு ஏற்கிறோமோ வானவியலிலும் அதுபோல நாம் கட்டாயமாக வானியல் சாஸ்திரம் தெரிந்தவர்கள், அறிவு ஞானம் உள்ளவர்கள் சொல்லுகின்ற செய்திகளை ஏற்றாக வேண்டும். அந்த அடிப்படையிலே ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றேன். நேற்று சுமார் மாலை 6:20 முதல் 6:39 வரைக்குத்தான் வானத்திலே தலைப்புறை தென்படுவதாக இருந்தால் தென்பட முடியுமான நேரம். இதை எப்ப அறிவிக்கிறாங்க? முந்த நாளே வானியல் அறிஞர்கள் அறிவிச்சிடுறாங்க. இருந்தும் மார்க்க கடமை நம்ம கட்டாயம் பார்க்கணும். அந்த நேரத்துக்குள்ள யாருக்காவது பிற தென்பட்டதாக இருந்தால் நாம கட்டாயம் பெருநாள் எடுக்கணும். ஆனா தென்படல. புத்தளத்தில் ஒரு சிலர் 4 பேர் பிறை பார்த்ததாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? 7 மணியிலிருந்து 7:10க்குள்ள நாங்க பார்த்தோம்னு சொல்றாங்க. 7 மணியிலிருந்து 7:10க்குள்ள 6:40 தாண்டி 7 மணியாகி 7:10 அது ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறார். அது 7:10, 7:15, 7:20க்குள்ள இருக்கலாம் என்றும் சொல்றார். எப்படி அந்த புறையை வச்சு பின்னால் எடுக்கிற? எப்படி அவரே லாமங்கார் கதைக்கிட்டே லாமண்டா கதை முடிஞ்சு அதோட இருக்கலாம், நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், லாம் லாமாண்டு வந்தாலே அதாவது யாரோ 4 பேர் புற கண்டிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், அது புறையாக இருக்கலாம். அப்ப கேட்கிறாங்க, இதுக்கு முந்தி புற பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. எங்களுக்கு எந்த அனுபவம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. எந்த அனுபவமும் இல்லாத ஒருவர் அல்லது இருவர் தோட்டத்துக்குள்ள நின்று வாங்கண்டு கூப்பிட்டு காட்டினார் ஒருவர். ஏன் அவர் நின்ற இடத்துல நின்று பார்த்தா அந்த புற தெரியலையாமா? சந்தேகம். நம்ம என்ன சொல்றோம்னா, அவங்க பார்த்ததை தவறு என்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவோ கொழும்பு பெரிய பள்ளிவாசலோ குறைக்குழுவோ சொல்லவில்லை. குறைக்குழு என்ன சொல்லுன்னு கேட்டா, அவங்க பார்த்தது உண்மை. ஆனா அவங்க பார்த்த நேரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சது பிறை அல்ல, அது ஒரு நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். படிச்சவங்க சொன்னா தெரியாத நம்ம ஏற்றுக்கிறது நம்மளுக்கு நன்மை. ஆக அல்லாஹ் தஆலா இந்த ரமலான யாருடைய ஊசலாட்டங்களுக்கு பின்னாலும் சென்று பாழாக்கி விடாமல் 30 நாட்களாய் பூர்த்தி செய்ய நமக்கு பாக்கியம் அளித்திருக்கிறான் என்பதற்கு நாம் இந்த நாளிலே நன்றி செலுத்திக் கொள்வோம். இரண்டாவதாக நாம் எதிர்கொண்டிருக்கின்ற நாள் பெருநாளுடைய இரவு. பெருநாளுடைய இரவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, மன் காம லைலத்தைல் ஈதைனி முஹ்தஸிபன் லில்லாஹி லம் யமுத் கல்புஹு யௌம தமூத்துல் குலூப்.
இதயங்கள் எல்லாம் இறந்து போகின்ற, இதயங்கள் எல்லாம் மரணித்து போகின்ற அந்த நாளிலே சில மனிதர்களுடைய இதயம் உயிரோடு இருக்கும். யார் தெரியுமா? பெருநாளுடைய இரவை நல்ல அமல்களினால் யார் உயிர்ப்பிக்கின்றாரோ, சிறந்த வணக்கங்களை செய்கின்றாரோ அவர்களுடைய இதயங்கள், எல்லோருடைய இதயங்களும் இறந்து போகின்ற அந்த மறுமை நாளிலே இவர்களுடைய இதயங்கள் ஒருபொழுதும் இறக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். ஆக இன்றைய 30ஆம் நோன்பை முடித்துவிட்டால் எதிர்வருகின்ற மக்ரிபில் இருந்து இரவை நாங்கள் வளமை போன்று, தராவி தான் இல்ல, வித்ர் இருக்குது, தஹஜ்ஜுத் இருக்குது, இஅ்திகாஃப் இருக்குது, சதகா இருக்குது, திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓத வேண்டியது இருக்குது, ஏனைய சதகாக்கள் தான தர்மங்கள் இருக்குது, ஏழை எளிய மக்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க வேண்டிய விசேட நன்மை இருக்கிறது, வறுமையில் அல்லது வசதியற்றவர்களுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது, எவ்வளவோ அமல்கள் இருக்கின்றன. இவைகளை கொண்டு இந்த பெருநாளுடைய இரவை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்கிறார்கள், 2 பெருநாளுடைய தினம், அரஃபாவுடைய தினம் இரவு, பெருநாள் இரவு 2, அரஃபா இரவு 1, இந்த மாதிரியான இரவுகள், லைலத்துல் பராஅத்துடைய இரவு, இப்படியான இரவுகளில் கேட்கப்படுகின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் என்று இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு அவர்களுக்கு வந்த அந்த செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக பெருநாள் இரவை பள்ளி வாசல்களிலோ வீடுகளிலோ நல்லமல்கள் மூலமாக முடியுமான அளவு நாங்கள் சிறப்பிக்க வேண்டியது இன்றைய நாளினுடைய ஒரு மகத்தான அமல். இதை இப்ப நாளைக்கா சொல்ற, இன்றைக்கு சொல்லாம நாளைக்கு சொல்லி செய்தி வருமா? எனவே நேரத்துக்கு சொல்றோம், கட்டாயமாக நாம் எல்லோரும் அந்த அமலை செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு வலியுறுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக ஜகாத்துல் ஃபித்ர். ஒரு ஆள் நோன்பு நோற்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நோன்பாளிகள் நோன்பு நோற்றால், மனிதர்கள் நோன்பு நோற்றால் அவருடைய நோன்பு ரமலானுடைய மாதம் என்பது வானத்துக்கும் பூமிக்கு மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது, ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கும் வரை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஜகாத்துல் ஃபித்ர் திருநாளுடைய தொழுகைக்கு முதல், அப்ப பிறந்த பிள்ளையா இருந்தாலும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். தொழுகைக்கு முதல்ல ஜகாத்துல் ஃபித்ர் கட்டாயம் கொடுக்கணும். ஜகாத்துல் ஃபித்ரை எப்பொழுது கொடுப்பது சிறந்தது? பெருநாள் தொழ போகும் பொழுது ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்துட்டு போய் தொழுதால் அது ரொம்ப சிறந்தது. ஆனா சாத்தியம் குறைய. அந்த நேரத்தில் நாம அரிசி பேக்கோட ஆள் தரத்தை விட அவரு பள்ளிக்கு கதவை பூட்டி போட்டு, நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தோட கதவை பூட்டி போட்டு பள்ளிக்கு போயிட்டாரு சொன்னா, அரிசி பேக்க காகத்துக்கு தீம் போட்டு போட்ட வார, கேட்ல கொடி போட்ட வார, இல்ல அரிசி பேக்கு லொக்கர் வாங்கி வச்சு கேட்ல பூட்டி போட்ட வார. அதனால அறிஞர்கள் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார்கள். பெருநாளுடைய இரவு, நாளைக்கு பெருநாள், இன்னைக்கு மக்ரிபுக்கு உங்களுக்கு தெரியும் என்று சொன்னா, இன்றைக்கு மக்ரிபுல இருந்து அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நீங்கள் கொடுக்க முடியும் என்று இரண்டாவது ஒரு அனுமதியை எங்களுக்கு சட்டம் தருகிறது. ஒன்று பெருநாளோட முன்னாடி கொடுக்கணும், இல்லையா அதுக்கு முதல் மக்ரிபுக்கு பிறகு அதை கொடுக்கணும். மக்ரிப் எப்பயும் கொடுக்கலாம், நடிஜாமம் 12 மணிக்கும் கொடுக்கலாம், சுபவுக்கும் கொடுக்கலாம். சரி, அப்படியும் இல்லை, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முந்தி கொடுக்கணும் விரும்புறீங்களா? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், சஹாபாக்கள்ல சில ஆட்கள்ட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு, பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முதல்லையும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பார்கள். பெருநாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடியும் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை சஹாபாக்கள் கொடுப்பார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக ஒருவேளை ரமலான் மாசத்துல எப்ப கொடுத்தாலும் அது கூடும் என்று கூட ஒரு இரு அறிஞர்களுடைய கருத்து இருக்குது. உங்களோட ஜகாத்து நிறைவேறும், தொழுகைக்கு முதல்ல கொடுத்துடணும். பெருநாள் தொழுகைக்கு பிறகு ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தால் அது தவறு, அது பிழை, கொடுக்க கூடாது. உடுப்பு டைமுக்கு வாங்க தெரியுது, கோழி டைமுக்கு வாங்க தெரியுது, ஆட்டரைச்சி ஆர்டர் பண்ணி முன்கூட்டி கடப்படிய ஹோன் அடிச்சு வார அளவுக்கு ஆர்டர் பண்ண தெரியுது, 2.5 கிலோ அரிசி 2 கொத்து அரிசி டைமுக்கு கொடுக்கிறதுக்கு தெரியாதா? சுடுவது மடி எப்படி என்று சுபவுக்கு பிறகு விளம்பிட்டு ஓடுற. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுறது அல்லது அல்லாஹ் கிட்ட அங்கீகரிக்கப்படுறது தங்கி இருக்கிற மிக முக்கியமான ஒன்று. அதை உரிய முறையிலே நாம் கொடுக்க வேண்டும். கொடுக்காதவர்கள் இன்று மக்ரிபுக்கு பிறகு நாளை பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக அதை நிறைவேற்றி விடுங்கள். ஜகாத்துல் ஃபித்ர் ஏன் கொடுக்கப்படுகிறது?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை பற்றி எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது நோன்பாளிகளை அவர்களுடைய நோன்பு காலத்திலே ஏற்பட்ட தவறுகள் பிழைகளில் இருந்து சுத்தமாக்குகின்ற ஒரு அன்பளிப்பு தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணம் சொன்னார்கள். இரண்டாவதாக, ஏழைகள், ஃபகீர்கள், மிஸ்கீன்கள், வசதியற்றவர்கள் அவர்களுக்கான ஒரு உணவு சமைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த தர்மம் அமைய வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதான் ஜக்காத்துல் ஃபித்ருடைய நோக்கம். எதை கொடுப்பது? அந்தந்த பிராந்தியத்தில் எது பிரதான தானியமாக இருக்கிறதோ அதை கொடுப்பதுதான் ஜக்காத்துல் ஃபித்ர். ஒரு இரு அறிஞர்கள் அதை பெறுமதியாக கொடுக்கலாம். உதாரணமாக, கொத்து என்றால் 2 கொத்து அரிசி, கிலோ கணக்கில் சுமார் 2.5 கிலோ கொடுத்தால் அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் நிறைவேறும். ஆனால் அதற்கு பெறுமதியான பணத்தை கொடுக்கலாம் என்று ஓரிரு அறிஞர்கள் கருத்து சொல்லி இருக்கிறார்களே தவிர அதிகமான அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னும் சொல்ல போனால், வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ என்ன செய்யல, அதற்காக காசி கொடுக்கல, மாறாக அவர்களுடைய பிராந்தியத்திலே இருக்கின்ற தானியத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கொடுத்திருக்கின்றார்கள். ஆக அவர்கள் எதை செய்தார்களோ, எது சிறந்ததோ அதைத்தான் நமக்கு சிலாக்கள் ஊரோட வசூலுக்கு வராங்க. ஜக்காத்துல் ஃபித்ர் காசு தாங்க, அவன் வாங்கிட்டு போய் என்ன செய்யலான்னு தெரியா. சிலாக்கள் வாங்கிட்டு போய் பெருநாள் தொழுகை முடிஞ்சு போட்டு லிஸ்ட் எடுத்து கொடுக்கறது ஏறிக்கான். டேய், பெருநாள் தொழுகை போட்டு லிஸ்ட் எடுத்து கொடுக்குற சாமானா ஜக்காத்துல் ஃபித்ர்? வாங்குறவன் அறிவுள்ளவன் அப்படி செய்வானா? ஜக்காத்துல் ஃபித்ர் மட்டும் இல்ல, ரமலான் மாசத்துல ஏழை எளிய மக்கள் போய் சேர வேண்டிய காசுகளை நேர காலத்தோட வசூல் பண்ணி அக்கௌண்ட்ல போட்டு டைமுக்கு கொடுக்காதவனும் இருக்கான். உனக்கு டைமுக்கு அந்த கடமையை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் உழைச்சவன் சம்பாதிச்சவன் கணக்கு பார்த்து கொடுக்கிற சிஸ்டத்தை அவனுக்கு சொல்லி கொடுங்களேன். அவன் டைமுக்கு கொடுக்கட்டும். ரமலான் அவனுக்கிட்ட வாங்கி அடுத்த ரமலான் மட்டும் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிற காசா ஜக்காத்து காசி? ஊர்ல எத்தனை ஏழை எளிய மக்கள் திங்க வழி இல்லாம, குடிக்க வழி இல்லாம, உடுக்க வழி இல்லாம, ஊர் இல்லாம, வாசல் இல்லாம, வழி இல்லாம, வாழ வழி இல்லாம, குமரகாரியை நிறைவேற்ற இல்லாம எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த வியாபாரம் எல்லாம் ஜக்காத்துல செய்யக்கூடாது. அது கடமை. உரிய நேரத்துக்கு உரிய முறையில கொடுக்கிறது தான் அதனால சட்டம். உங்களுக்கு தோதுக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு கொடுக்கிறோம், மனமிறங்கி கொடுக்கிற காசுக்காரன் காசை வாங்கிட்டு போய் நீங்க அக்கௌண்ட்ல போட்டு வைக்கணும், அவனையும் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கலாமே. எனவே இந்த விஷயங்கள்ல நாங்க இந்த காசு கொடுத்து ஏமாறுற விஷயங்களை விட்டு போட்டு ஜக்காத்துல் ஃபித்ரை நீங்க வேலை கொடுங்க, அவங்க ஆக்கி திரும்பாங்க, எல்லாரும் வித்து போட்டு காசு இருப்பாங்க, அவங்களோட உரிமை. நீங்க இந்த காசு கொடுக்கிற வேலையை தவிர்த்துக் கொள்ளுங்க என்கிறதையும் இந்த கட்டத்திலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக, இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது கொடுக்கின்றவர்களும் முதலாவது ஜக்காத்துல் ஃபித்ரை வாங்க தகுதியானவர்களை பார்த்து கொடுங்க. தகுதியானவர்களை பார்த்து கொடுங்க. வாங்குறாக்களும் கொஞ்சம் யோசிங்க, இது எனக்கு தகுதியா? இந்த பக்கத்து வீட்டுல என்ன விட கஷ்டமான ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்லுவோமா என்ற ஒரு மனம் வரணும். எல்லாத்தையும் எனக்கு தான் அம்பட்டை வாங்கி சுருட்டிக்கிட்டு இருந்தா என்ன மனம்? அது என்ன நல்ல மனமா? இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். நம்ம குடும்பத்திலேயே ஜக்காத்துல் ஃபித்ராவுக்கு வாங்குறதுக்கு வசதியான வாங்க வேண்டிய ஆட்கள் இருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச அப்படி இல்லையா ஒன்று செய்யுங்க. உங்கள்கிட்ட வருதா, நீங்க உங்கள்கிட்ட ஒரு ஆள் கொண்டு தந்தா வாங்குங்க, வாங்கி 4 பேர் கொடுங்க. வாங்கி கொடுத்தாலும் கூலி தான் உங்களுக்கு, கொடுங்க. என்ன சொல்ல வரண்டா, நம்ம சமுதாயத்தில் ஏழை எளிய மக்கள், வசதியற்றவர்கள் என்கிறது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ரமலானுக்கும் அதே மிஸ்கினா தண்டிக்கான், அந்த பக்கீர் பக்கீரா தண்டிக்கான். ஒவ்வொரு முறையும் ஜக்காத்து வாங்குறது அவர வழக்கம், கொடுக்கிறது இவர வழக்கம். அப்ப இவர் இப்ப மாறுற, அடுத்த ஆளுக்கு எப்ப டேர்னை கொடுக்குற. எனவே இந்த விஷயங்கள்ல ரொம்ப உன்னிப்பாக ஜக்காத்துல் ஃபித்ராக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், நாம் அனைவரும் மிக உன்னிப்பாக நடக்க வேண்டும் என்பதை இந்த கட்டத்திலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றேன். அதுபோல ரமலான் இன்றையோட முடிய போகுது. முடிஞ்சோட அடுத்த என்ன? லீவு. 11 மாசத்துக்கு லீவு. முஸ்லிம்கள்ல ரமலான் முஸ்லிம் ஒரு சாரா, ஜும்மா முஸ்லிம் இன்னொரு சாரா, பெருநாள் முஸ்லிமும் இருக்கான். பெருநாளைக்கு மட்டும்தான் தலை வருவான், மற்ற ஜும்மாக்கா வர மாட்டான். ஜும்மா பரவாயில்ல, அவன் ஒரு 5 வக்தும் தொலாட்டியும் ஜும்மாக்காவது வாராடா பாண்டாவது ஒரு மனுஷன் பெருமிதம் அடைவான் இல்லவா? அப்படியும் இல்லை, பெருநாள் அன்றைக்கு வருவான். நேரத்தில் தொழில் வைப்பான். நான் எல்லாரும் மட்டும் சொல்லுங்க, யாரு அன்றைக்கு மட்டும் மாறவன், வளமையா மாறவன் சுபோதனோடு குளிச்சு ரெடியா இருப்பானே. இவன் 8 மணிக்கு பிறகு விளம்பரவனுக்கு 6:45 தொழுகை சரி வருமா? சரி வருமா? அப்ப என்ன வளமைக்கு மாற்றமான புதினம் காட்டு கேட்கான் ஆக்கள். என்னடா புதினம் என்று கேட்டா 6:45 பெண்ணா தொலை சொல்லி 6 சின்ன உங்களுக்கு 8:30 தொழுவுறங்க. இதை என்ன பண்ணி வச்சுக்கான ஒரு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளைக்கு தந்திக்கிற அழகான அளவுகோல் என்ன தெரியுமா? சூரியன் உதிச்சு ஒரு வீட்டு பிரமாணம் உயரமாக இருந்தால் நீங்க உடனே பெருநாள் தொழுகை தொழுங்க. சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முதல்ல பெருநாள் தொழுகணும்.
ஒரு சூரிய உதயத்திலிருந்து ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி தியாலம், ஒரு அன்னளவான கணக்கு. அவன் அன்றைக்கு மட்டும் மாறவனுக்கு அன்றைக்கு மாறது பெரிய கஷ்டமே. எனவே பெருநாள் தொழுகை என்கிறது இஸ்லாம், அது மார்க்கம். அது நம்ம இஷ்டத்துக்கு தொழாம அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பிரகாரம் தொழ வேண்டும். எனவே நம்முடைய பள்ளி வாசல்கள்ல நேர காலத்தோட தொழுதா நேர காலத்தோட போய் தொழுதுருங்க, நேர காலத்தோட போங்க. சுபஹ் கிளம்பி அந்த பிரச்சனை இல்ல. சஹர் கிளம்பி நீங்க தானே 30 நாள் சஹர் செஞ்சம் தானே, சுபஹ் தொழுதம் தானே, தஹஜ்ஜுத் தொழுதம் தானே, பெருநாள் அன்னைக்கு மட்டும் விட்டு நித்திர போற அப்படி போகக்கூடாது. நாம் அந்த பெருநாளை நிறைவேற்ற வேண்டும். சரி, பெருநாளைக்கு மட்டும் முஸ்லிம், இன்னும் கொஞ்சம் பேர் ஜும்மா முஸ்லிம், ஜும்மாக்கு மட்டும்தான் இஸ்லாம். ரமலான் முடிஞ்சு, ரமலான் முஸ்லிம், நோம்பு முடிய சஃப் அப்படியே குறையும், ஆக்கள் குறையும். வேணுமெண்டா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்ன பின்ன ஓடி வருவாங்க. அப்படி போக போக குறைஞ்சா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அடுத்த ரமலான் நரகம் இழுத்து மூடப்படும், ஷைத்தான் விலங்கிடப்படுவான், மௌலவி தௌபா சொல்லி தருவார், சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படும். கண்ணை மூடி லைட்டை ஓ பண்ணி, யா அல்லாஹ், முன் செய்த பாவம், பின் செய்த பாவம், இரவில் செய்த எல்லாத்தையும் ஆர்டர் படி மௌலவின்னு சொல்லி தர. இவருக்கு ஒரு செலவும் இல்லை தௌபா செய்கிற ஆளுக்கு. மௌலவி சொல்லிக் கொடுக்க கிளிப்புள்ள மாதிரி சொல்றார். இதை நம்பி 11 மாசம் பாவியா இருக்கிறது. இது எதுக்கு சமன் தெரியுமா? ஈமான் கொண்டதுக்கு பிறகு திருப்பி காபிராகிறதுக்கு சமன். காபிராகிறா நீங்க நினைக்கீங்களா? சிலை வணங்கினா தான் காபிர் நினைக்கீங்களா? அது முஷ்ரிக். சிலை வணங்குறவங்களை இஸ்லாத்துல முஷ்ரிக் என்று சொல்ற. காபிர் என்று சொல்றது தெரியுமா? அல்லாஹ்வை நிராகரிக்கிறது மட்டுமில்ல, அல்லாஹ் தந்த கடமைகளை நிராகரித்தாலும் அவன் காபிராகுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி தர்கு ஸலாஹ். நீ தொழுகையை விட்டா கூட காபிர், தொழுகையை விட்டா கூட காபிர். அல்லாஹ் மன்னிப்பான், அது ஒரு விஷயம். மன்னிப்பானா இல்லையா நம்ம ஷோ பண்ணேடா. அல்லாஹ் யாரை மன்னிப்பான்? யக்ஃபிரு லிமன் யஷா. அல்லாஹ் அம்புட்டு பேரையும் மன்னிப்பன், வாங்கோ பிரச்சனை இல்லைன்னு அல்லாஹ் கூப்பிடல குர்ஆன்ல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா. அவன் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். இப்ப என்ன மன்னிப்பானா தண்டிப்பானான்னு எனக்கு தெரியாது. அப்ப என்ன தைரியத்துல பாவம் செய்யுது? சரி, சும்மா ஒரு அறிவுக்கு கேட்பமே. நீங்க ஒரு தடவை கஞ்சா வியாபாரம் பண்ணி போலீஸ்ல பிடிபட்டீங்கன்னு வைங்க, ஒரு தரம் மன்னிப்பான், இல்லாட்டி ஒரு 5-10 நாள்ல விடுவான். அதே ஆள் 2 தரம் அதே மாசமா அடுத்த வருஷத்துக்குள்ளே பிடிபட்ட என்ன செய்வான்? நீ போன முறையும் பிடிபட்டல அப்படின்னு கொஞ்சம் தண்டனையை கூட்டுவான். 7-8 தரம் மாட்டினா என்ன செய்வான்? அப்படி மொத்தம் அனுப்பிடுவான். அது ஒரு இல்லீகல் சட்டவிரோத வியாபாரம், ஒரு போதை வஸ்து. அப்ப தவறு. அப்ப நீ திருந்துற ஆள் இல்லைங்கிறத திரும்ப திரும்ப தவறு செய்யறது நீ திருந்துற ஆள் இல்லைங்கிறத அழகா காட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நீ அல்லாஹ்வை ஏமாத்துறாய்ங்கிறதையும் காட்டி கொடுக்கும். போன வருஷம் நோன்புக்கு நீங்க என்ன தௌபா செஞ்சீங்க? நானும் நீங்களும் இனிமேல் ஒரு காலமும் அந்த பாவங்களின் பக்கம் மீள மாட்டேன். தௌபா. போன வருஷம் அப்படி அல்லாஹ் கிட்ட வாக்குறுதி கொடுத்தல. வாக்குறுதி கொடுத்த பள்ளி பேசி மாம கிட்ட இல்ல, பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட இல்ல, பள்ளி பில்டிங்ல இல்ல, அல்லாஹ் கிட்ட. எப்படி? வலா அஊது இலைஹா அபதா. இனி ஒரு காலமும் நான் மீள மாட்டேன். எங்க? அந்த தவறின் பக்கம் மீள மாட்டேன். போன வருஷமும் அதே மீள மாட்டேன். திருப்பி மீண்டு போய் மாண்டு போய் இந்த வருஷமும் வந்து அதே மாதிரி மீள மாட்டேன். நீ ஒரே மீள மாட்டேன் மீள மாட்டேன்னு சொல்ல சொல்ல அல்லாஹ் கேட்டுக்கிறீங்க. அல்லாஹ் உன்ன போலியா? நம்மள போலியா? அல்லாஹ்க்கு தெரியும். தலைப்புறைக்கு தொப்பியை போடக்கூடிய போன வருஷம் ஏமாத்தின கல்ல நான் வந்திருக்கான்னு தெரியும். அல்லாஹ் ஒன்றும் இல்ல. உண்மைக்குண்மையாக நாம திரும்பினோம் என்று சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அவனுக்கு இணை கற்பிப்பதை தவிர சகல பாவத்தையும் அவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? யௌம தபியல்லு வுஜூஹுன். நாள மறுமையில சில முகங்கள் வெண்மையாக இருக்கும். வ தஸ்வது வுஜூஹுன். சில முகங்கள் கருமையாக இருக்கும், கருத்து போய் இருக்கும். ஃபஅம்மல்லதீன ஸ்வத்தத் வுஜூஹுஹும். கருத்த முகமுடையவர்களாக நாள மறுமையில இருப்பவர்கள், அவர்களை நோக்கி அல்லாஹ் கேட்பான், அக்கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். உங்களுக்கு ஈமான் வந்த பிறகு திருப்பியும் நீ காபிராகினியா என்று கேட்பான். காபிராகினா என்ன? நம்மடாக்கள் நினைக்கிறது கோயிலுக்கு போறது, பன்சலைக்கு போறது, சர்ச்சுக்கு போறது, சில வணங்குறது, இதான் காபிர் இல்ல. தொழுகையை விட்டாலும் குஃப்ரு. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா ஃபமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். வசதி வந்தும் ஹஜ் கடமைக்கு போகாதவன், ஃபமன் கஃபர, எவன் காபிராகிறானோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரிக்கிறானோ. அல்லாஹ்வை மறுத்த மட்டும் காபிர் இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்தாலும் குஃப்ர் வரும், குஃப்ர் வரும். ரமலான் மாசம் ஃபுல்லா முஸ்லிம் இருந்து விட்டு ரமலான் முடிய பழைய சிலபஸுக்கு மாறினாலும் அந்த பாவம் வரும். அப்ப நாள மறுமையில சில முகங்கள் வெண்மையாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத் ஆல இம்ரான் நீங்க பாருங்க அன்பு சகோதரர்களே. நாள மறுமையில
சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், பிரகாசமா இருக்கும். சில முகங்கள் கருத்திருக்கும். கருத்திருக்கின்ற முகமுடையவர்களை பார்த்து அங்கே கேட்கப்படும் அக்கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், ஈமான் கொண்ட பிறகு நீங்கள் காபிராகினீங்களா என்று கேட்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வருவதற்கு முன்னால நாம ரமலான்ல எடுத்த பயிற்சியை தவறாம நடைமுறைப்படுத்தணும். ரமலான் ஒரு மாசம் 30 நாள் தஹஜ்ஜுத் தொழுது பழகிட்டோம் இல்லையா? எப்படி 31ஆம் நாள் டக்குன்னு மறக்கிறது? அப்படி மறக்கல, மறக்கப்படும். எடுத்த பயிற்சி நிரந்தரமா இருக்கணும். வித்ரு தொழுதிருக்கும் வளமையா அதிகமான வித்ரு தொழுவது இல்ல. ரமலான்ல 3 ரக்காத்து வித்ரு இமாமோட பள்ளியில நீளமான சூரத்துக்களை ஓதி, நிறைய பள்ளிகள்ல ஆபீஸ்களோட ஓதி தொழுதிருக்கும். குறைஞ்சது குல் அல்லாஹ் அஹத் ஓதியாவது அந்த தஹஜ்ஜுதை நம்ம தொடர்ந்து பேணுறது இல்லையா? கட்டாயம் பேணணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? ஃபதூகுல் அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன். ஈமானுக்கு பிறகு நீங்க நிராகரிப்பு செஞ்சா அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த முகம் கருத்த மக்களுக்கு நாளை மறுமையிலே கூறப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்கிறார்கள். இதை குர்ஆனிலும் நாங்கள் வேறு ஒரு வடிவத்திலே பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான அமல், அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான அமல் அதுவமுஹா வ இன் கல்ல. நீங்க செய்யற அமல் கொஞ்சமா இருந்தாலும் அதை நிரந்தரமா செய்யறதுதான் அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான அமல். தராவி 20 ரக்காத்து மத்த 11 மாசத்துக்கும் இல்ல. ஆனா என்ன இருக்கு? சுபஹ் இருக்கு, லுஹர் இருக்கு, அஸர் இருக்கு, மக்ரிப் இருக்கு, இஷா இருக்கு, வித்ர் இருக்கு, தஹஜ்ஜுத் இருக்கு. முடியலடா. ஏன் செய்யல? முடியும். ஆனா நாம உண்மைக்குண்மையான நோன்பாளிகளாக, உண்மைக்குண்மையான வணக்கவாளிகளாக, உண்மைக்குண்மையான இறையச்சவான்களாக இந்த ரமலான்ல நாம இருந்திருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? இந்த பெருநாள் முடிய விளங்கும். யாருக்கு? ஊராக்களுக்கோ அல்லாஹ்க்கோ விளங்குற விளங்காமைக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுக்கு விளங்கும். ரமலான்ல நான் எடுத்த பிராக்டிஸ், அந்த பயிற்சி உண்மைதானா? நான் தக்குவாதாரி ஆகினது உண்மைதானா? எது சொல்லும்? நம்மட வாழ்க்கை சொல்லும், நம்மட அமல் சொல்லும். அதனால அன்புக்குரியவர்களே, குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்லுவான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு வயல் என்ற நரகக்கேடுதான். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அந்த தொழுகையில் அவர்கள் பொடுபோக்கானவர்களா இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு தொழுகிற, கொஞ்ச நாளைக்கு போடுற, நோன்பு வந்தா தொழுகிற, 11 மாசத்துக்கு விடுற, ஜும்மாவுக்கு வார மத்த 34 வக்தும் இல்ல. ஒரு கிழமையில, ஒரு கிழமைக்கு 35 வக்து தொழணும், 34 இல்ல, ஜும்மாக்கு மட்டும் மாற. இப்படியான விளையாட்டுக்களை அல்லாஹ்வுக்கு நாங்கள் நிறைவேற்ற கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பிடி ரொம்ப கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருஷமும் நம்ம அல்லாஹ்வை ஏமாத்தி வாரம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு முடிவா அல்லாஹ் தஆலா இனி இவனை மன்னிக்கிறதே இல்ல, இவன் வருஷம் ஏமாத்தக்காரன் இருக்கான் நிலைப்பாட்டுக்கு வந்துட்டான்னு சொன்னா அவனை தவிர வேற யாரு நம்மள மன்னிக்கிற? சரி, நாம யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்டு போற? புள்ள ஊட்டி நம்மளுக்கு பிழை பொறுக்க தேடணும் என்ற பாரத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாமா? நாம நமக்காக தயாராகுவது இல்லையா? எனவே ரமலானுடைய மாதத்தை என்ன பயிற்சிகளை எடுத்தோமோ, தொழுகை, தர்மம், குர்ஆன் ஓதுவது போன்ற இபாதத்துக்களில் என்ன பயிற்சிகளை நாம் பெற்றோமோ அதை ரமலானுக்கு பின்னரும் தொடரக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல ஜும்ஆவுடைய நாளிலே, ரமலானுடைய இறுதி நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையிலே நான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய ஜும்ஆவுடைய சாராம்சமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன். ஆக இன்று நீங்கள் நோற்ற நோன்பு சரி, பெருநாள் நாளை என்பதுதான் சரி, ஜகாத்துல் ஃபித்ரை சரியாக உரிய முறையில், உரிய நேரத்தில், உரிய அளவில் நிறைவேற்றுங்கள். பெருநாளுடைய இரவை ஹயாத்தாக்குங்கள். ரமலானிலே எடுத்த பயிற்சியை விட்டுவிடாமல் ரமலானை தொடர்ந்தும் நீங்கள் பின்பற்றுங்கள். நாம் பின்பற்றுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக, நம்முடைய பெற்றாருடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய மனைவி மக்கள், பிள்ளைகள், குடும்பங்கள், சகோதர சகோதரிகளின் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. நாயனே யா அல்லாஹ், ரமலானுடைய மாதத்தை அடைய வைத்தாய் ரப்பே ரஹ்மானே, லைலத்துல் கத்ரை அடைய வைத்தாய் நாயனே, 30 நாட்களாக இந்த ரமலானை பூர்த்தியாக்கினாய் ரஹ்மானே. எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, எங்களுடைய பிழைகளை பொறுத்தருள் புரிவாயாக, நாங்கள் செய்த சகலவிதமான நன்மைகளையும் எங்களில் என்றும் ஏற்றுக்கொள்வாயாக. தொழுத தொழுகைகள், நோட்டு நோன்புகள், கொடுத்த தர்மங்கள், ஓதிய ஓதல்கள், திக்ருகள், ஸலவாத்துக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் நின்று ஏற்பட்ட சிறிய பெரிய சகல நன்மைகளையும் எங்களிடம் இருந்து அங்கீகரித்துக் கொள்வாயாக. நாங்கள் கொடுக்கின்ற ஸகாத்துல் ஃபித்ர் என்கிற தர்மத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களில் ஏற்பட்ட சகல குற்றங்களையும் தவறுகளையும் குறைகளையும் மன்னித்து அருள் புரிவாயாக. நாயனே யா அல்லாஹ், ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குகின்ற மனோபக்குவத்தை தனவந்தருடைய உள்ளத்திலே கொடுப்பாயாக. ஜகாத்தை முழுமையாக நிறைவேற்றுகிற பாக்கியத்தை தருவாயாக.
கிடைக்கின்ற பொருள்களையும் உணவுகளையும் காசு பணங்களையும் வைத்து உள்ளதை கொண்டு போதுமான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக எங்களுடைய ஏழை எளிய மக்களுடைய மனதிலே நல்ல நம்பிக்கையை கொடுப்பாயாக, நல் மன உறுதியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த ஊரிலே முஹியுத்தீன் ஜும்மா பள்ளி வாசலுக்கும் கடற்கரை பள்ளி வாசலுக்கும் இதர பள்ளி வாசல்களுக்கும் யார் யாரெல்லாம் தம்முடைய சொத்துக்களை வக்ஃப் செய்திருக்கிறார்களோ அதன் மூலம் நாங்கள் நன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், அவர்களுடைய மன்னரைகளை ஒளிமயமாக்குவாயாக, சுவனத்தை பூங்காவாக்குவாயாக, விசாலமாக்குவாயாக. நாயனே யா அல்லாஹ், அவர்களுடைய சகல பாவங்களையும் மன்னிப்பாயாக. நாயனே யா அல்லாஹ், இந்த பள்ளி வாயிலை கட்டுவதற்காக இதர பள்ளி வாசல்களை கட்டுவதற்காக யாரெல்லாம் ஆதி முதல் இன்று வரை தான தர்மங்கள் வாரி வழங்கி இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, அவர்களுடைய வாழ்விலே பரக்கத்தை செய்வாயாக. நாயனே யா அல்லாஹ், இந்த சங்கையான ரமலானை சிறப்பிப்பதற்காக யார் யாரெல்லாம் கஞ்சிகளை வழங்கி இருக்கிறார்களோ, தேநீர்களை வழங்கி இருக்கிறார்களோ, இதர உணவுகளை சிற்றுண்டிகளை வழங்கி இருக்கிறார்களோ, இதர தண்ணீர் போன்ற பொருள்களை வழங்கி இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அத்துணை பேருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, இம்மை மறுமை இருவாழ்வையும் ஜெயமாக்குவாயாக. யா அல்லாஹ், பள்ளி வாயலுக்கு தொழுகையாளிகளாகவும் நோம்பாளிகளாகவும் வந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களையும் யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை கொண்டும் ரஹமத்தை கொண்டும் மலரச் செய்வாயாக, சங்கைப்படுத்துவாயாக. ரப்பே ரஹ்மானே, சங்கையான ரமலானுடைய மாதத்தை விட்டு பிரிய முடியாத மனவலியோடு உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த ரமலான் எங்கள் அனைவருக்காகவும் ஷஃபாஅத் செய்யக்கூடிய ரமலானாக ஆக்குவாயாக. எங்கள் நோன்பு எங்களுக்கு ஷஃபாஅத் செய்கின்ற நோன்பாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய இரவு வணக்கங்கள் எங்களுக்காக ஷஃபாஅத் செய்கின்ற வணக்கங்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய தான தர்மங்கள் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்கின்றவைகளாக ஆக்குவாயாக. நாங்கள் ஓதிய ஓதல்களும் குர்ஆனும் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்கின்றவைகளாக ஆக்கியல் புரிவாயாக. நாயனே யா அல்லாஹ், அடுத்து வருகின்ற ரமலான் வரைக்கும் எங்களை ஆயுளை நீளமாக்கி மீண்டும் ஒரு தடவை அந்த ரமலானை லைலத்துல் கத்ரை நல்ல சாலிஹான அமல்களை கொண்டு அடைவதற்கான ஆயுளை நீளமாக்கி தருவாயாக. ஹலாலான பரிசுத்தமான சம்பாத்தியத்தை கொண்டு எங்கள் அனைவரையும் வாழ வைப்பாயாக. எங்கள் இதயங்களை ஒளிவு பெறச் செய்வாயாக. எங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் ஒளியை கொண்டு நிரப்பமாக்குவாயாக. யா அல்லாஹ், கேட்க தெரியாத அடியார்களாய் பாவிகளாய் கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களையும் எங்கள் தாய் தந்தையர்களையும் எங்கள் மனைவி மக்களையும் குடும்பங்களையும் உறவுகளையும் சகோதர சகோதரிகளையும் அனைத்து முஸ்லிம்களையும் யா அல்லாஹ் நிம்மதியாக பரக்கத்தாக சந்தோஷமாக ஈமானோடு தௌபாவோடு சாலிஹான அமலோடு வாழ்வதற்கு கிருபை செய்வாயாக. நாயனே யா அல்லாஹ், இந்த உலகம் சீர்கட்டு உலகம் பூராக அமைதியற்று இருக்கின்ற இந்த சூழலிலே யா அல்லாஹ், பலஸ்தீன தேசத்திலும் ஈரானிய தேசத்திலும் இதர தேசங்களிலும் யா அல்லாஹ் எங்கள் உறவுகள் கொல்லப்படுகின்றார்கள், உடைமைகள் அழிக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு உன் தரப்பிலிருந்து உதவியை கொடுப்பாயாக, பாதுகாப்பை கொடுப்பாயாக, நிம்மதியை கொடுப்பாயாக, சந்தோஷத்தை கொடுப்பாயாக. உலக மக்கள் அனைவருக்கும் சமாதானத்தை கொடுப்பாயாக. எதிரிகளின் இதயங்களிலே யா அல்லாஹ் எங்கள் மீதான கருணையை கொடுப்பாயாக. அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஹிதாயத்தை கொடுப்பாயாக. உன்னுடைய நாட்டத்திலே அவர்களுக்கு நேர்வழியும் இல்லை என்றால் இரக்கமும் இல்லை என்றால் யா அல்லாஹ், பத்ர் சஹாபாக்களை பலப்படுத்திய இரட்சகா, அந்த மலக்குகளை கொண்டு இந்த எதிரிகளுக்கு பாடம் புகட்டுவாயாக. நாயனே யா அல்லாஹ், எங்கள் பிள்ளை குட்டிகள் அனைவரையும் கொடூர நோய்கள் ஆபத்துக்கள் பலாய்கள் முசீபத்துக்களில் இருந்து பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره. إن حسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام وهو يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم تبيض وجوه وتسود وجوه فأما الذين اسودت وجوههم أكفرتم بعد إيمانكم فذوقوا العذاب بما كنتم تكفرون. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم صوموا لرؤيته وافطروا لرؤيته. صدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم وغفرنا وارحمنا وإياكم والمسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله. الحمد لله الذي وصف نفسه برحمتين، رحمة امتنانية فائلة منفجرة من الحضرة الرحمانية، ورحمة وجوبية أزلية نازلة من الحضرة الرحيمية، والصلاة والسلام على سيدنا محمد مخزن كنز الوجود وقبلة الواجد والموجود سيدنا محمد وعلى آله وصحبه ذوي العزة والجود. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله تعالى أمركم أمرا أميما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكته المسبحة بقدسه تكريما. قال الله عز وجل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم بارك على سيدنا محمد وعلى آله وصحابه سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم مر الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا عمر رضي الله عنه، وسيدنا عثمان رضي الله عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، والباقين من العشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم، وعن ستنا بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وعن عمي الرسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما، وعن سبط الرسول سيد شباب أهل الجنة سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، وعن سائر أصحاب رسول الله وأهل بيته وأزواجه الطاهرات أمهات المؤمنين وأصحابه والتابعين والتابعين إلى يوم الدين، وارضنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم ثبت أقدامنا على طريقة أهل السنة والجماعة إلى يوم القيامة. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا، وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا، توفنا مع الأبرار برحمتك يا أرحم الراحمين. اللهم ادفع عنا البلاء والغلاء والفحشاء والمنكر والجدب والقهط والوباء والدين والمرض والمحن والفتن ما ظهر منها وما بطن، من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة، إنك على كل شيء قدير. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المصوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم يذكركم ويزدكم ويهديكم ولذكر الله أكبر. والله يعلم ما تصنعون. أقم الصلاة.